எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட நகத்தோட ஆரோக்கியத்தை பொறுத்து நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து நல்லா இருக்கா, நல்லா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நம்மளோட இதயமாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், கல்லீரலாக இருக்கட்டும். இந்த 3 முக்கியமான ஆர்கனோட வெளிப்பாடு ஆரோக்கியமாக இருக்குது, இல்லை அதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளோட நெயிலோட ஆரோக்கியத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் பொதுவாகவே நம்மளோட நகத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் அழுக்கு சேராமலும் நீட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அண்டு வந்து இன்டேக் ஆஃப் உணவு முறைகளில் வந்து அதிக இரும்புச்சத்து உள்ள உணவு முறைகள் நல்லா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹீமோக்ளோபின் நமக்கு கண்டிப்பாக குறையாது. அப்படி ஹீமோக்ளோபின் குறையாமல் இருக்கும்போது நம்மளோட நகம் வந்து லைட்டான ஒரு பிங்க் கலரில் இருக்கும். அழுத்தினாலே ரத்தம் அழுத்துகிற மாதிரி தெரியும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான நெயில். ஸோ அந்த மாதிரி நெயில் அமைப்பு இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட உள்ள இருக்கிற இதயமாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், கல்லீரலாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளோட நெயில் வந்து ரொம்ப வெள்ளை கலர் மாதிரி ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அந்த உணவுப் பொருட்கள் அவசியம் உணவில் எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்லா ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கல்லீரலில் ஏற்படுற ஹெப்படைட்டிஸ் பி ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா நெயில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் வந்து நார்மலாக பிங்க் கலரில் நார்மல் நெயில் இருக்கும். பட் வந்து இந்த மஞ்சள் கால் மலை வந்த நெயில் வந்து எப்படி இருக்குன்னா, பாதி ஹாஃப் ஆஃப் த நெயில் வந்து ஒயிட்டாகவும் அதுக்கு மேலே வந்து பிளாக்காகவும் மாறிட்டுருக்கும். ஸோ இது வந்து ஹெப்படைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு நல்லா பார்க்கலாம். எக்ஸ்டர்னலி இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத மஞ்சள் மலை இவங்களுக்கு இருக்குங்கிறத நல்லா பார்க்கலாம். அதனால் வந்து பொதுவாகவே ஒரு பிரச்சனையோட மூல காரணம் வந்து உடம்புல வந்து ஹீமோக்ளோபினோட லெவல் குறையும் போது தான் வருது. ஸோ மேக்ஸிமம் உங்களோட ஹீமோக்ளோபினோட சப்போர்ட்டை வந்து நல்லா வச்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கான அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி, பெண்கள் வந்து பொதுவாகவே முருங்கைக்கீரை, பீட்ரூட்டு, அத்திப்பழம், ட்ரைடு ஃப்ரூட்டு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் போது பெண்களுக்கான ஹீமோக்ளோபின் லெவல் குறையாமல் இந்த உணவுப் பொருட்கள் பார்த்துக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.